ஸ்லாண்டரர்ஸ் ஆஃப் ஊஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஊஸ் அப்படின்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரிலிருந்து வந்த அவதூறு பரப்புவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்லாண்டரர்ஸ் ஆஃப் ஊஸ். அது யோபில் தான் அது எழுதியிருக்கு. 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டா அது காரணம் என்ன? அவன் அக்கிரமம் பண்ணியிருப்பான், செஞ்ச பாவம் வேணா சும்மா இருக்குமா அப்படின்னு தான் இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தன் நல்லா இருந்து கெட்டு போயிட்டான்னா என்ன அக்கிரமம் பண்ணானா நமக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு பேசுவாங்க. நியாயமாய் வாழ்ந்து ஒருத்தன் கஷ்டப்பட்டுருக்கக்கூடாதா அப்படின்னா அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. அது எப்படியா நியாயமாக வந்தால் அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமில? அவன் பண்ண அக்கிரமம் செஞ்ச வேணா அவனுக்கு விடியுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த உலகத்தினுடைய நடைமுறை என்ன அப்படின்னா, கெட்டது செஞ்சால் சாவு, நல்லது செஞ்சால் அவன் பிழைப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அதான் தமிழ்நாடு அரசின் முத்திரையில் என்ன போட்டிருக்கு? வாய்மையே வெல்லும்னு போட்டிருக்கா. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவும், முடிவிலே வாய்மையே வெல்லும்னு போட்டிருக்கு இல்லையா? ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நியாயமாக வாழ்ந்தாலும் நல்ல ஆட்சி செய்தாலும் உங்களை இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி கவர்னர் ஓடி போயிட்டார்ல, ஓடி போட்டு அவதூறு பரப்புகிறாரு, என்னைய பேச விடலை அப்படின்னு. கடந்த 60 ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டில் அசம்பிளியில் என்ன நடைமுறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்தாய் வாழ்த்து பாடுவாங்க. எல்லா மீட்டிங் முடிஞ்ச பிறகு கடைசியில் தேசிய கீதம் பாடுவாங்க. ஆனால் பிராமணர்கள் கல்லூரியில் என்ன பாடுறான்? ஏதோ ஒன்று ஹிந்தியில் பாடுறான், எவனுக்கும் புரியாது இல்லையா? தமிழ்தாய் வாழ்த்தும் பாடுறது கிடையாது, ஜனகணமனமும் பாடுறது கிடையாது, ஏதோ ஹிந்தியில் பாடிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் இவனுங்க காதில் விழாது. நியாயமாக ஆட்சி நடந்தாலும் அவதூறு பரப்புவாங்க. அதான் அந்த ஸ்லாண்டரர்ஸ் அப்படின்னு பேர். ஸ்லாண்டர் அப்படின்னா அவதூறை பரப்புவது. வாட் ஷுட் ஹாவ் பீன் என்கரேஜிங் டிஸ்கஷன் அமங் ஃப்ரெண்ட்ஸ் had become an angry and painful debate. நண்பர்கள் எல்லாம் ஒருத்தர் 4 பேர் இவர் தேடி வராங்க. யோபுவுடைய நண்பர்கள். அவர் மிகப்பெரிய செல்வந்தர், பணக்காரர், ஜமீன்தார், பிரபுவாக இருந்தார். எவ்வளோ பெரிய பிரபுவாக இருந்தது அப்படின்னு யோபுவோட 1ஆம் அதிகாரத்தில் பார்த்துருக்கீங்களா? அவர் எப்பேற்பட்டவராக இருந்தார்னு போட்டிருக்கோம். 1000 ஆடுகளும் 10,000 ஒட்டகங்கள் அப்படியே அவனை போட்டுக்கிட்டே இருப்பான். அவருக்கு எவ்வளோ இருந்தது? அவர் 7,000 ஆடுகளும் 3,000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது மன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பென்ஸு கார் மட்டுமே 200 இருந்ததுங்க. டிராக்டர் 600 டிராக்டர் வச்சுருந்தான்னு அர்த்தம். ஏர் மாடுகள்னால் என்ன? டிராக்டர் தான் அந்த காலத்தில். 500 ஏர் மாடு இருந்துச்சுன்னா எத்தனை ஏக்கர் அவன் நட்டுருக்கான்? அவனுக்கு 1,00,000 ஏக்கர் இருந்துச்சுங்க. எத்தனை பேர் அவன்கிட்ட வேலை பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தா அதில் கிழக்கத்திய மனுஷர் எல்லாரிலும் பெரியவனாக திரளான பணிவிடைக்காரர் இருந்தாங்க. 1500 பேருக்கு மேலே அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் கம்பெனியில். அவ்வளோ பெரிய அக்ரிகல்ச்சர் கம்பெனி வச்சுருந்தா, பெரிய ஜமீன்தார். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு இவனுங்கெல்லாம், இந்த 4 பேரும் அவனுங்க வெவ்வேறு தேசத்தில் இருக்காங்க. ஊத்ஸ் அப்படிங்கிற தேசத்தில் ஒருத்தர் இருக்கான். அப்படி பல நாடுகளில் இருக்காங்க. இவன் என்ன ஆச்சு? அழிஞ்சு போயிட்டான் ஒரே நாளில். என்ன இந்த இதில் பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் போர் நடந்ததில்ல, அப்போ நைட்டோட நைட்டாக பாம்பு போட்டு போயிட்டாங்க. முதல் நாள் 7 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஓனர், அடுத்த நாள் ஒரு ரொட்டி துண்டுக்கு பிச்சை எடுத்துகிட்டு அலையிறாரு. ஒன்றுமே இல்லை, எல்லாமே அடித்து அப்படியே தரைமட்டமாக ஆகி போயிட்டு ஒரே நாளில் யோபுவோட வாழ்க்கையும் தலைகீழாக மாறி போயிட்டு. அப்போ அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ஓனர் என்ன பாவம் செஞ்சானோ அப்படின்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிட்டன்லேருந்தும் ஸ்வீடன்லேருந்து கேட்டால் எப்படி இருக்கும்? நண்பர்கள்னால் ஆறுதல் சொல்கிறதுக்கு வரணும். இங்கே என்னாச்சு? அவனை போட்டு சாடுறாங்க. நீ அக்கிரமம் பண்ண, அநியாயம் பண்ணாமல் உனக்கு இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி 5ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீர் விதவைகளின் சம்பளத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டீரு, நீர் கூலிக்காரன் சம்பளத்தை கொடுக்கல, அப்படி இப்படின்னு அவர் மேலே குற்றம் சாட்டுகிறார்கள். 22:5 என்ன போட்டிருக்கு? உம்முடைய பொல்லாப்பு பெரிதும், உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதமாக இருக்கின்றன. உம்முடைய சகோதரர் கையிலே அடகு வாங்கியிருக்கிறீர், ஏழைகளின் வஸ்திரங்களை உரிந்து கொண்டீர், விடாயத்தவனுக்கு தண்ணி தாகம் தண்ணி கூட கொடுக்கல, பசியாக வந்தவனுக்கு சோறு கொடுக்காம திரட்டி விட்ட, அப்படி இப்படி விதவைகளை வெறுமையாக அனுப்பிவிட்டீர், அப்படி இப்படின்னு அவரை பார்த்து கண்ணா அப்படின்னான்னு இவ்வளோ கொடூரமான காரியங்களை செய்தவன் தான் உனைய மாதிரி இருப்பான். வீடு அழிஞ்சு போச்சு, ஆடு மாடு அழிஞ்சு போச்சு, வேலைக்காரங்களாம் செத்து போட்டான், பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க, உனக்கே உடம்பு சரியில்லாமல் போயிட்டு
தெருவில் வந்து உட்காந்து சொரிஞ்சிட்டு உட்காந்துருக்க. இதுக்கு மேலே என்னையா நடக்கணும்? மகா பாவி மகா கேடானவங்க தான் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலிஃபாஸ் had assumed the office of prosecuting attorney and turned the debate into a trial. எலிஃபாஸ் என்ன நினைட்டான், நம்மளாம் நல்லா இருக்கோம், நம்ம ஒரு தப்பும் பண்ணலை, இவன் கண்டிப்பாக தப்பு தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு நீதிபதியோட சேரில் போய் உட்காந்துக்கிட்டார். ஐயா ஏன் ஒரு ட்ரையல் நடக்குது, வழக்கு விசாரணைக்கு ஐயா தான். நீ பாவம் பண்ணாமல் அப்படி நடக்குமாயா? இன்றைக்கி நம்முடைய நண்பர்களிடத்துலையோ நம்முடைய உற்றார் உறவினரிடத்துலையோ நீங்கள் ஒரு சோதனையான காலத்தில் போனீங்கன்னா, எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கான், என் கூட பிறந்தவன், சாவடிப்பான், பேசியே சாவடிப்பான். நீ அந்த பாவம் பண்ணியிருப்ப, இந்த பாவம் பண்ணியிருப்ப, ஆமாம் நீ மட்டும் ஓகே பிறந்ததுலேருந்து அப்படியே பரிசுத்தவானா பிறந்து பரிசுத்தவானா சாகுற, அதெல்லாம் அவுத்து போட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம கேட்க முடியாது, கேட்டோம்னா தப்பாக போய்டும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அடுத்தவங்கள நீ ரசிக்க போகல, குடுங்களை போகல, அங்கே போகல, இங்கே போகல, நீ ஜெபம் பண்ணலை, நீ பாவம் பண்ணிவிட்டு நாசமாக போயிட்ட, இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி கிறிஸ்தவர்கள் எல்லா பேருமே அவன் என்ன பண்ண, அவன் நாசமாக போயிட்டானா, அவன் உருப்பட மாட்டான், அங்கே போயிடுவான், இங்கே போயிடுவான், நரகத்துக்கு போவான், அவன் பிசாசி மகன், இப்படி இவங்களே குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருமே மலையில் ஏறுறோம், ஒரு பெரிய மலை. அதான் இந்த புஸ்தகம் நீங்கள் படிக்கணும், மோட்ச பிரயாணம் அப்படின்னு தமிழில் ஒரு புஸ்தகம் வந்துச்சு. அது ஆங்கிலத்திலேருந்து ரட்சணிய யாத்திரிகம்னு வந்தது ஆரம்பத்தில், அப்புறம் மோட்ச பிரயாணம்னு வந்துச்சு. அப்புறம் தான் ஜான் பனியன் அப்படின்னு ஒருத்தர் எழுதினார். அவர் எழுதின உண்மையான புஸ்தகத்தை மாற்றம் பண்ணி கொடுத்தாங்க. எல்லோரும் மிகப்பெரிய கஷ்டத்தோடு போகிறீங்க. அதை தழுவின ஒரு கதை ஒன்று. இவர் சாது சுந்தர் சிங் அடிக்கடி திபேத்தில் போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வார். அந்த இமயமலையில் போகும்போது பல வித்தியாசமான இடங்களை அவர் பார்ப்பார். அப்போ பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா நல்லா நறுமணம் உள்ள ஒரு பெரிய பூத்தோட்டம் மாதிரி இருக்குமா, ஒரே பூக்கள் தான் அங்கே பூத்துருக்குமா, அவ்வளவு ரம்மியமாக இருக்குமா. நல்ல குளிர்ச்சிக்கும் அந்த ரம்மியமான வாசனைக்கும் நல்ல சுகமான தூக்கம் வருமா. அப்படியே அந்த வாசனையில் மயங்கி அங்கே போய் படுத்துட்டோம் அப்படின்னா அந்த மயக்கத்திலேயே தொடர்ந்து இருந்து அங்கேயே செத்து சுண்ணாம்பு ஆயிடுவோம். அப்படி ஒரு கொடிய விஷமுள்ள ஒரு பூ. அந்த பூவை ஒரு நாள் அப்படியே அந்த வாசனை நல்லா இருக்குன்னு படுத்திருக்காரு. நல்ல வேளை அந்த பக்கமாக அந்த சன்னியாசி ஒருத்தர் எழுப்பிடுவா தட்டி, ஏப்பா இங்கே உட்காந்துருக்கேன், என்ன விஷயம்? இல்லைங்க, நல்ல அருமையான வாசனையாக இருக்குது, நல்லா இருக்குது, கிளைமேட்டு நல்லா இருக்குது, கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு போகலாம், இது மாதிரி எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு காட்டுறேன் வா அப்படின்னு போய் சொல்கிறார். பூரா அங்கங்கே ஒரு எலும்பு கூடுகள் கிடக்கு. ரொம்ப ஆபத்தான இடம். நல்ல வேளை நான் வந்தேன், இல்லைன்னா இந்த இடத்துல நீ தோல்வி அடைஞ்சிருப்பேன். கிறிஸ்தவ வாழ்க்கையே அதே மாதிரி தான். நல்ல அருமையான சௌகரியமான இடமா இருக்கும், நல்ல விருப்பமான வாழ்க்கையாக இருக்கும். அங்கே நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தோற்று போவீங்க. மற்றவன் என்ன சொல்லுவான், அறிவு இருக்கா, எங்கே தோட்டத்தில் வந்து உட்காந்துருக்க, எருமை மாடு பட அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கிறிஸ்தவர்கள் எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. அவனுக்கு அறிவு கிடையாதுங்க. எந்த இடத்துல ஜெபம் பண்ணணும்னு தெரியாது, காலையில் ஜெபம் பண்ணுற கிடையாது, சாயங்காலம் ஜெபம் பண்ணுற கிடையாது, நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் கஷ்டமான ஒரு மலைப்பாதையில் ஏறிக்கிட்டு இருக்கோம். யார் வேணால் எப்போ வேணால் வலிக்கு விழுகிறதுக்கு தயாரான நிலையில் இருக்கும், அதிகமான வாய்ப்பு உள்ளது. அதான் பவுல் சொல்கிறார், நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன். நம்ம எல்லாருக்குமே சோதனைகள் உண்டு. மிகுந்த எச்சரிக்கையோட நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றி, ஒருவர் பாரத்தி ஒருவர் சுமந்து. மலையேறும் வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, இவன் ஒரு ஊசியாக கம்பி வச்சுருப்பான், கயிறு வச்சுருப்பான், பக்கத்தில் பார்த்து வந்துட்டிங்களா, மேலே கம்பி போட்டிங்களா, நானும் மூவ் பண்ணுறவா, நீனும் மூவ் பண்ணுறியா, எல்லோரும் சேர்ந்து ஒருத்தருடைய பாரத்தை, ஒருத்தன் கீழே வலிக்கு விழுந்துட்டாங்கன்னா அவங்க சுமையை இவன் தூக்கிட்டு வரும். ஒருத்தங்களுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் மூச்சு பிடிச்சிருச்சுன்னா உடனே இவங்க எல்லாரும் உட்காந்து அவங்கள தேற்றி மறுபடியும் இவங்க எல்லாம் போவாங்க. இதான் மலையேறும் வீரர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க. அதில் ஒரு சில பேர் இறந்து போயிடுவாங்க, அவங்கள புதைச்சிட்டு கூட போவாங்க. இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி நண்பர்கள் வந்து ஒருவரை ஒருவர் தேற்றுவதற்கு பதிலாக யோபுவோட நண்பர்கள் என்ன பண்ணாங்க, அவரை குற்றம் சாட்டி கொண்டிருந்தார்கள். இட் வாஸ் 3 against 1. 3 பேர் யோபுவை வந்து மாறி மாறி குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுவும் அவர் இழப்போட சேர்ந்து இந்த நட்பையும் அவர் இழந்து விட்டார். உயிரை இருந்தால், உடைமைகளை இருந்தார், பிள்ளைகளை இழந்தார், சொத்துக்களை எல்லாத்தையும் இழந்துட்டார், நட்பையும் இழக்கிறார், நல்ல பெயரையும் இழக்கிறார். அதுதான் இங்கே நடக்குது. நெருங்கிய நண்பர்கள் இவரை பற்றி நல்லாவே தெரிஞ்சும் ஆஹா ஓஹான்னு இவர் நல்லா இருக்கும்போது பாராட்டினவங்க, இப்போ ரோட்டரி கிளப்லலாம் போனீங்கன்னா சும்மா அவர் குண்டூசியை வாங்கி கொடுத்தவொடனே குண்டூசி வாங்கி கொடுத்தா மா உத்தமன் ஆச்சா பூச்சான்னு போஸ்ட் அடித்து விட்டுவாங்க.
அப்படியே பயங்கரமாக பேசி புகழ்ந்து தள்ளுவாங்க. ஏதாவது நம்ம மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்க, அப்புறம் எல்லாம் அவனை பற்றி எனக்கு அன்னைக்கே தெரியுயா, அது சரியான அயக்கப்ப அப்படின்னு பேசுவாங்க. அதே வாங்கி தான் பேசும். இன்றைக்கி யோபுவை பற்றி அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. It was 3 against 1. According to the Jewish Talmud, the slanderous tongue kills 3, the slandered, the slanderer, and him who listens to the slander. இந்த மாதிரி அவதூறு பேசுகிறவங்க இருக்காங்கள, உண்மைக்கு புறம்பான காரியங்களை பேசுகிறாங்க. அந்த அவதூறு 3 பேரை கொன்று விடுகிறது. ஒன்று, யாரை பற்றி அவதூறு பேசுகிறாரோ அவரை கொன்று விடுகிறது. அவதூறு பேசுகிறவரையே கொன்று விடுகிறது. அண்ட் அவதூறு பேசுபவர் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவரையும் காலி செய்து விடுகிறது. இந்த 3 பேரையும் காலி பண்ணிடுது. At the ash heap in Uz, there was death all around. அவர் என்ன பண்ணா, ஊஸ் தேசத்தில் என்ன பண்ணா, சாம்பல் குமியலில் போய் உட்காந்துட்டு, ஏன்னா உடம்பு அரிப்பு தாங்க முடியல, சாம்பல் அள்ளி மேலே பூசி தேய்ச்சிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் சுற்றி நின்றுக்கிட்டு புத்திமதி சொல்கிறாங்க. வாங்கடா உங்கள் புத்திமதி, உங்களை விட நான் முட்டாப்பேலா? இதுக்கு முன்னாடி நான் பேசுனது செஞ்சதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா? ஒரு 5000 கோடி ரூபா பிஸ்னஸை டெவலப் பண்ணனா அவன் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருப்பான். முட்டாப்பையெல்லாம் 5000 கோடி ரூபா சொத்தை உருவாக்க முடியும், ஒரு பிஸ்னஸ் உருவாக்க முடியும். இத்தனை வருஷமாக நான் 50 வருஷமாக நடத்திட்டு வந்தேன், எனக்கு அறிவு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமை தான் சொல்கிறார். எலிஃபாஸ் ஃபர்ஸ்ட் அக்யூஸ் ஜாப் ஆஃப் த சின் ஆஃப் ப்ரைட். நீ பெரிய பெருமைக்காரையா, உனக்கு பெருமையினால தான் இப்படி வந்தேன்னு எலிஃபாஸ் முதல்ல சொல்கிறாரு. ஜாப் வாஸ் ஆக்டிங் அஸ் தோ ஹிஸ் கேரக்டர் அண்ட் கண்டக்ட் வேர் இம்பார்ட்டன்ட் டு காட் அண்ட் பெனிஃபிஷியல் டு ஹிம் இன் சம் வே. நாம் நீதியாக இருப்பதும் நாம் கடவுளுக்கு பயந்து நடப்புவதும் கடவுளுக்கு முக்கியமானது அப்படின்னு யோபு நினைச்சார். அதுக்கு எலிஃபாஸ் என்ன சொல்கிறான், நீ யோக்கியமாக நடந்ததுனால கடவுளுக்கு என்ன லாபமா? நீ கடவுளுக்கு முன்பாக நீதிமானாக இருந்ததுனால கடவுளுக்கு என்ன ஆக போகுது? உனைய பேரை 1000 பேரை பார்த்தாச்சு, போயா உன்னுடைய நீதியும் நேர்மையும் நீ உன்னுடைய நல் ஒழுக்கமும் தேவையில்லைங்கிறான். அப்போ நல் ஒழுக்கம் இல்லாதவனாக நான் வாழணும்னு அர்த்தமா அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறான். எலிஃபாஸ் தியாலஜி சென்டர்ட் ஆன் அ டிஸ்டன்ஸ் காட். எலிஃபாஸ் என்ன நினைக்கிறான், கடவுள் என்பவர் வித்தியாசமானவர், மனிதருக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இல்லை, நம்மை பற்றிய அவர் கண்ணோக்கமாக இருப்பவர் அல்ல, நம்மோடு கூட பேசுகிற கடவுள் அல்ல. நாம் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதனாலலாம் ஒன்றும் கடவுளுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. இந்த உலகத்தில் நீ நல்லது செஞ்சு 4 பேரை சம்பாதிச்சு வந்துக்கணும், கெட்டதை செஞ்சு யாரையும் பகிச்சக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தில் எலிஃபாஸ் பேசுகிறான். பட் ஜாப்ஸ் கேரக்டர் அண்ட் கண்டக்ட் வர் இம்பார்ட்டன்ட் டு காட், ஃபார் காட் வாஸ் யூஸிங் ஜாப் டு சைலன்ஸ் த டெவில். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு போர் நடக்கிறது. சாத்தானை வாயை மூடச் செய்வதற்காக இவ்வளவு தூரம் யோபுவை அவர் தேர்ந்தெடுத்தார். அவன் எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு போக மாட்டான்னு ஆண்டவர் சத்தியம் பண்ணியிருக்கிறார். நீ என்ன வேணால் பண்ணிப்பார். அதான் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறது. ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறாருன்னு யாருமே நினைக்காதீங்க. ஆண்டவர் சோதிக்கவே மாட்டார். சோதிக்கப்படுகிறவன் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவனவன் தன் தன் இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான் அப்படிங்கிற. அப்போ இதை பார்க்கும்போது இங்கே இவர் தேவன் சோதிக்கவில்லை, இங்கே சாத்தான் யோபுவை சோதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை யார் சோதித்தா? பிதாவாகிய தேவன் சோதித்தாரா? சாத்தான் சோதித்தான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய் என்று எழுதியிருக்கிறதே, நீ என்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்கிறாரு, ஒரு குருடன் கண் பார்வை இல்லாத ஒருவனை அழைத்து வருகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒருத்தனை பிடிச்சிட்டோம், இவன் பிறந்தது இவங்க அம்மா அப்பா செஞ்ச பாவமா, இவங்க முன்னோர்கள் செஞ்ச பாவமா, இல்லை இவன் செஞ்ச பாவமா, எது கண்ணு தெரியாமல் பிறந்தான் சொல்லுங்கள். அப்போ அவருடைய கோட்பாடு என்ன? பாவம் செய்தால் தண்டனை உண்டுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. தேவனுடைய கிரியை செயல் இவனிடத்தில் வெளியே தெரிவதற்காகவும் இவர் இப்படி பிறந்திருக்கிறார். ஆகவே இங்கே என்ன சொல்கிறாரு, யோபுவை அவர் கருவியாக பயன்படுத்தி சாத்தானை வாயை மூடச் செய்வதற்காக அப்படி செய்தார். பட் ஜாப்ஸ் கேரக்டர் அண்ட் கண்டக்டர் ஆர் இம்பார்ட்டன்ட் டு காட். தேவனுக்கு அது ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. தேவனை என்ன சொல்கிறாரு, 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இறைவன் ஒரு மனிதனை பார்த்து சாட்சி கொடுத்த இடம் இது. அவர் என்ன சொல்கிறாரு, ஓஹோ நீ என்ன சொல்கிற, வசனத்தை பாரு, அந்த மனுஷன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாக இருந்தான்.
அப்பொழுது கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய தாவீதின் மேல் யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன், உத்தமன், நியாயமான வழியில் நடக்கிறவன் இறைவனே சொல்லும் அளவுக்கு மிக நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவன். இங்கே எலிப்பாஸ் என்ன சொல்கிறான்? நீ யோக்கியனே கிடையாது. அப்போ மனிதனுடைய பார்வை எப்படி இருக்கிறது? இறைவனுடைய பார்வை, நீ உத்தமனாகவும் சன்மார்க்கனாக வாழ்ந்து வேஸ்ட்டுங்கிறாரு. ஆனால் நீ உத்தமனாகவும் சன்மார்க்கனாக வாழ்வது இறைவனுக்கு மிக முக்கியமான காரியம். ஃபார் காட் வாஸ் யூசிங் ஜாப் டு சைலன்ஸ் த டெவில். நெய்தர் ஜாப் நார் இஸ் 3 ஃப்ரெண்ட்ஸ் knew God's hidden plan, but Job had faith to believe that God was achieving some purpose in his life. யோபுக்கோ அல்லது அவனை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கோ இந்த தேவனுடைய திட்டத்தை தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ நமக்கு முன்னாடி பைபிள் படித்ததுனால தெரியுது, தேவன் தான் இதை அனுமதித்திருக்கிறான்னு தெரியுது. ஆனால் அவங்களுடைய தவிப்பு எப்படி இருந்திருக்கும்? அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாது, யோபுக்கும் இறைவனுடைய திட்டம் தெரியாது. ஆனால் இருந்தாலும் யோபு, நான் என் மீட்பரை நான் முகமுகமாய் காண்பேன், என் சொந்த கண்களினாலே காண்பேன். நான் செத்த பிறகு இல்லை, இந்த ஜென்மத்திலே நான் அவரை பார்ப்பேன். அவர் என்ன 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனாலும் நான் போகும்படி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படிங்கிறார். நான் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருந்தேன், அவருக்கு நான் பயந்து நடந்தேன், அவருக்கு வேண்டாத பிடிக்காத இதை எதையுமே நான் செய்யவில்லை. அப்படி நான் செய்வதை பார்க்கலும் எனக்கு வாழ்வே தேவையில்லை, அப்படி நான் வாழ்ந்தேன், நான் உத்தமனாக வாழ்ந்தேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறான். என் தேவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த இதை நடப்பிக்கிறார். அவர் மீது அசையாத விசுவாசம் வைத்திருந்தார். சின்ன சின்ன தடங்கள் வந்துட்டாலும் சோதனைகள் வந்துட்டாலும் நம்ம ஓடி போயிடுறோம். அவர் அசையவே இல்லை. எல்லாமே போனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு காரியத்தை இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் எதற்காக என் மீது கோபம் கொள்ள வேண்டும்? 50 வருஷமாக என்னை கரம் பிடித்து நடத்தினார், தினமும் என்னோடு கூட பேசினார், என்னோடு கூட வந்த கடவுள் ஏன் என்னை கைவிட வேண்டும்? எனக்கு தெரியலையே. அதை மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்கிறான். இங்கே பாரு, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லையே, நான் பின்னாக போனாலும் அவரை காண முடியவில்லையே. இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்கிறார், அவரை காண முடியலையே. வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். எங்கேயோ நான் ஆண்டவரை தேடுறேன். இந்த கோயிலுக்கு போனேன், அந்த கோயில் போனேன், ஜெபம் பண்ணேன், பசியாக இருந்தேன், பட்னியாக இருந்தேன், உண்ணாவிரதம் இருந்தேன், விரதம் இருந்தேங்க, எனக்கு என்னமே தெரியலையே, கடவுள் பேசலையே அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிறாரு? கடவுள் ஒரு நாள் என்னை பார்ப்பார். நான் இவ்வளவு நாளும் கடவுளுக்கு பயந்து நடந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்கிறாரு. த கேரக்டர் அண்ட் பிஹேவியர் ஆஃப் காட்ஸ் பீப்புள் ஆர் இம்பார்ட்டன்ட் டு த லார்ட் பிகாஸ் ஹிஸ் பீப்புள் பிரிங் ஹிம் ஏதர் ஜாய் ஆர் சாரோ. இப்போ இதில் எழுதியிருக்காங்க ஜீனசிஸில், நம்முடைய நடத்தைகள் ஒவ்வொன்றும் இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. நீங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்தால் அவர் மனசுக்கு சந்தோஷத்தை கொண்டே கொடுக்குறீங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லா பேருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பீங்க. நீங்கள் நியாயமாய் நடக்கும்போது நிச்சயமாக உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும் உள்ளத்திலே சந்தோஷப்படுவார்கள். கெட்டவன் கூட சந்தோஷப்படுவான். இவ்வளோ தூரம் நடந்து நேர்மையாக தான் வாழ்ந்துருக்கோம், எப்படின்னு தெரில. நம்மளாம் இந்த நிலை இருக்க மாட்டோம், நேர்மையாக நல்லவன் தாயா அப்படின்னு கெட்டவனே சொல்லுவோம். அந்த அளவுக்கு இறைவனுக்கு உங்களுடைய நடத்தையும் உங்களுடைய பண்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு இங்கே சொல்கிறார். He is not a passive, distant God who does not identify with his people, but a God who delights in them as they delight in him. அவர் எங்கேயோ ஒரு பல லட்சம் கிலோமீட்டருக்கு, அந்த மாதிரி லட்சம் ஒளி ஆண்டுகளுக்கு அந்த பக்கமாக அண்ட சராசரங்களுக்கு பின்பாக பிளாக் ஹோல்குள்ளே இருக்கிற ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இல்லை, நம் பக்கத்திலே இருக்கிறார். நாம் பேசும்போது அவர் தியானித்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் என்னை தியானித்து கொண்டிருக்கிறார்கள், தினமும் தியானிக்கிறார்கள், என்னுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் என்று நம் மீது மகிழ்ச்சி கொள்கிற தேவன், நம்மோடு கூட அமர்ந்திருக்கிற தேவன். இப்போ நாம் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ இங்கே இருந்தார்னா அமெரிக்காவில் எங்கே இருப்பார்? அப்போ இங்கே கோயில்பட்டியில் இருக்க மாட்டாரா? இங்கே வந்துட்டார்னா? அப்படி கிடையாது. அதான் சிவனை பற்றி சொல்லுவாங்க, அவர் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கும் வியாபித்திருக்கிற தேவன், அதான் சர்வமும் அவர் தான். சர்வம் அப்படின்னா எல்லாமே அடங்கியது.
சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்முடைய மனதால் அவரை புரிந்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் 850 கோடி பேர் இருந்தாலும் 850 கோடி பேரையும் சேர முடியும். ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு பேங்கிங் சிஸ்டம் இருக்குது இந்தியா முழுமைக்கும். நம்ம நெஃப்ட்டில் ஒரு 5000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஜிபே பண்ணுறோம். இப்போ ஜிபே பண்ணுறத நம்ம 2 பேரும் ஜிபே பண்ணுறத நீ எவ்வளோ நீ பண்ண 55 ரூபா பண்ணியா, நீ எவ்வளோ பண்ண 32 ரூபா பண்ணியா, நீ எவ்வளோ 20 ரூபா பண்ணியான்னு ஒரு கடையில் எழுதி வச்சுட்டு வந்தான்னு வச்சுக்க, மண்டை காஞ்சி போயிடும். ஒரு நாளைக்கு 2000 பேர் ஜிபே பண்ணுறான். ஒரு ஊரில் எத்தனை பேர் பண்ணியிருப்பான்? 2 லட்சம் பேர். ஒரு பெரிய மதுரை மாதிரி கோயில்பட்டி மாதிரி சென்னை மாதிரி ஊரில் 2 கோடி பேர் பண்ணியிருப்பான். 2 கோடி பேர் கணக்கு எழுதுறது சாத்தியமா? ஆனால் ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது? சர்ன்னு முடிச்சிருது, பில்லை கொடுத்துருது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கி எவ்வளோ இந்த யூபிஐ ஐடி மூலமா வாட் இஸ் த டிரான்சாக்ஷன் டுடே அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற மெயின் சர்வரில் போனீங்கன்னா இமீடியட்டாக தெரிஞ்சிடும். டுடே 8,000 crores have been transacted through UPI ஐடின்னு சொல்லிடுவோம் வித்தின் a fraction of second. ஏண்டா ஒரு யூபிஐ ஐடி வச்சுருக்கிற ஒரு சாஃப்ட்வேரை இந்தியாவில் இருக்க அத்தனை டிரான்சாக்ஷனை கண்டுபிடிக்கும் போது உன்னைய படித்த இறைவனால் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதா? இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இறைவன் எங்கேயோ இருக்கிறார், அது எல்லாம் இருக்குங்க அப்படின்னு இறைவனை பற்றி மறைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இங்கே யோபு அப்படி நினைக்கல. அவர் என் அருகே இருக்கிறார், அவர் நான் செய்வதையெல்லாம் பார்க்கிறார், நான் ஆண்டவருக்கு பயந்து நடப்பேன் அப்படின்னு வாழ்ந்தார். அதே மாதிரி தான் God who does not identify with his people but a God who delights in them as they delight in him. நாம் ஆண்டவரை தொழுது கொண்டு அவரிடத்திலே மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர் நம்மை பார்த்து அரவணைத்துக் கொள்கிறார். என்னுடைய பிள்ளைங்க அப்படின்னு சேர்த்துக்கிறார். அந்த அளவுக்கு நம் மீது மகிழ்ச்சி கொள்கிற இறைவனாக இருக்கிறார் என்பது தான் இன்றைய சிந்தனை. உங்களுடைய மனதிலே சிந்திப்பதற்கு ஒரு விஷயம், சம்திங் டு பாண்டர். ஹவு டு யூ டெண்ட் to react when people make false accusation against you? பொல்லாத காரியங்களாக இல்லாததும் பொல்லாததும் உங்களுக்கு விரோதமாக குற்றம் சுமத்தும் போது நீங்கள் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இல்லாததையும் பொல்லாதையும் ஒருத்தன் சொல்லணும்னா 2 விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. நீங்கள் கோபப்படுவதற்கு 2 விஷயம். நீங்கள் கோபமே பட வேண்டாம். ஒருத்தர் உங்கள் மீது குற்றம் சுமத்துகிறார், உடனே நம்ம கோபம் வரும்ல. அதுக்கு ஒரு அறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் குற்றம் சொல்கிறது உண்மையா இல்லையா? அது உண்மை கிடையாதுங்க. அப்போ உண்மை இல்லாத சொல்கிறா நீ ஏன் கோவப்படுற? அவன் குற்றம் சொல்கிறது உண்மை தாங்க. உண்மைனா நீ ஏன் கோவப்படுற? 2மே உண்மை தான். நம்ம தேவையில்லாமல் ஏன் கோவப்படுறோம்? ஒன்று குற்றம் சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா நான் கோவப்படுறது யோக்கியனே கிடையாது. குற்றம் சொல்கிறது உண்மையே இல்லைன்னா உண்மை இல்லாததுக்கு நான் ஏன் கோவப்படணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை என்ன சொல்கிறாரு? மற்றவர்கள் உங்களை குறித்து தகாத விதங்களை பேசும்போது இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? அவர்களை உங்களை நியாயஸ்தலங்களுக்கு முன்பாக இழுத்து சென்று விடுவார்கள். அப்பொழுது நீங்கள் என்னத்தை பேசுவோம் என்ன செய்வோம் என்று நீங்கள் யோசிக்காதீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு அருளப்படும். ஏன்னா உங்கள் தேவன் பக்கத்தில் இருக்கார், உங்கள் பக்கத்தில் இருக்கார். நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நான் என்ன செய்யணும் அப்படின்னு மட்டும் கேளுங்க. மற்றவர்கள் உங்களை குறித்து அவதூறாக பேசும்போது, உங்களை குறித்து இழிவாக பேசும்போது, உங்கள் நடத்தை அவர்கள் சந்தேகிக்கும் போது நீங்கள் அமைதியாக ஆண்டவரே இப்படிலாம் பேசுகிறாங்க, நான் என்ன பண்ணிட்டோம், நீ கம்முன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாரு. அப்போ நம்ம ஸ்டாலின்கிட்ட போய் சொல்கிறோம், முதலமைச்சர்கிட்ட, ஐயா பாருங்கள் என்னை பற்றி தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறேனே தெரில, சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரே சந்தோஷம், எப்பா முதல்ல சொல்லிட்டாரியா, எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் பார்த்துப்பார், நம்ம பாட்டுக்க வீட்டுக்கு வந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வரும். நம்முடைய முதல்வரை விட பல கோடி மடங்கு பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். இதுதான் என்னுடைய சிந்தனை. சரியா?